ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டீச்சிங்ல பெஸ்ட் திங் என்னன்னா, உங்களுக்கு அந்த டீச்சிங்ல யூஸ் பண்ற டெர்மினாலஜிஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? சோ எப்பயுமே ஒரு வேர்ட் யூஸ் பண்ணும்போது அந்த வேர்டோட பேசிக் ஃபண்டமெண்டல் காமன் சென்ஸ் மீனிங் என்னன்னு பார்க்கணும் நீங்க. அந்த காமன் சென்ஸ் மீனிங் புரிஞ்சா மட்டும் தான் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்ப நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆர்டர் பிளாக்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஆர்டர் பிளாக் என்னன்னே தெரியாட்டி கடைசி வரைக்கும் அதை நீங்க ஒரு பேட்டர்னா பார்த்துட்டு இருப்பீங்க. அதோட அந்த இன்ட்ரிகேசி உங்களுக்கு புரியாது. சோ அதனால ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஆர்டர் ஃப்ளோ லெக் இதுதான் வந்து இதுக்கு அவர் நம்ம மென்டர் வச்சிருக்க பேர் ஆக்சுவலி. அது என்ன நான் பேசிக்கா சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இது இன்னும் டீப்பா பார்க்க ஆரம்பிச்சோம். அது என்னென்ன ஒரு பேட்டர்ன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோம். ஓகேவா? ஆர்டர் ஃப்ளோ லெக்னா ஆர்டர் ஃப்ளோ இதான் மெயின் பாயிண்ட். உங்க ஆர்டர் வந்து பை ஆர்டர் செல் ஆர்டர் வந்து இட் ஸ்டார்ட் டு ஃப்ளோ. அது ஆர்டர் ஃப்ளோ. ஓகேவா? இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 ட்ரெண்ட் வந்து புல்லிஷா போனா என்ன அர்த்தம்? அங்க என்ன எல்லாம் புல்லிஷ் ஆர்டர்ல அதிகமா ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அண்ட் கம்பேர் டு பேரிஷ் ஆர்டர் புல்லிஷ் ஆர்டர் அதிகமா ஃப்ளோ ஆச்சுன்னா அது வந்து ஒரு புல்லிஷ் ஆர்டர்ஸ், அது புல்லிஷ் ட்ரெண்டா ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி பேரிஷ் ஆர்டர் அதிகமா அங்க மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆச்சுன்னா ட்ரெண்ட் வந்து பேரிஷா மாறும். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஃப்ளோன்னு. எல்லாரும் ஆர்டர் ஃப்ளோ ஒரு பேர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டர் ஃப்ளோனா நிறைய பேர் சொல்ற காமன் டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து காமன் டெஃபினிஷன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் காமன் தான் சொல்லுவாங்க. இப்படி வந்து எனக்கு லோ பிரேக் பண்ணி லோவர் போச்சுன்னா இது வந்து ஒரு பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா, இது ஹையர் பிரேக் பண்ணிட்டு போச்சுன்னா இது வந்து புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே கரெக்ட். ஓகேவா? இது வந்து மார்க்கெட் செக்ஷன் சொல்லலாம், ஆர்டர் ஃப்ளோ சொல்லலாம். பட் நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு இதை அப்ரோச் பண்றோம்னு வச்சுங்களேன், அது வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ நம்மளோட சிஸ்டமேட்டிக் அப்ரோச் என்னது ஆக்சுவலி, நமக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் அங்க இருக்காங்கன்னு தெரிஞ்ச இருக்கணும். அதான் நம்மளோட பேசிக் ஃபண்டமெண்டல் கரெக்டா. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிரசன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இன்ஸ்டிடியூஷன் பிரசன்ட் இல்லாட்டி மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் போக ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் கிளியர் தானே கோபி உங்களுக்கு? கிளியர். இன்ஸ்டிடியூஷன் இப்ப எப்படி இருக்காங்கன்னு நம்ம ஓகேவா? இன்ஸ்டிடியூஷன்ங்க நான் வார்த்தை யூஸ் பண்ணாலே நமக்கு தேவை ஒரே ஈக்குவலன்ட் வார்த்தை வந்து எஃப்இஜி தான். ஓகே, நீங்க எவ்வளவு காம்ப்ளெக்ஸான குழப்பிக்கிங்க போட்டு, பட் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இடத்துல எஃப்இஜி ஃபார்ம் ஆகுனா கண்டிப்பா இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சோ நீங்க வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வெளிய டியூவல் தெளிவா இருக்கு, பிரைஸ் கண்டிப்பா மேல போவான், அதனால கண்டிப்பா இன்ஸ்டிடியூஷன் மேல கொண்டு போவாங்க, எல்லாம் ஃபைன். பட் சம்டைம் டியூவல் தெளிவா இருந்தா பிரைஸ் கன்சல்டன்ட் கட்டை போட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல மார்க்கெட் இந்த பிரைஸை இந்த மேல கொண்டு போறதுக்கு தேவையான ஆர்டர்ஸ் இல்ல, ஆர்டர் ஃப்ளோ பத்தல. அப்ப நம்மள மாதிரி சின்ன சின்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இங்க பிரைஸ் கொண்டு போக முடியாது. சோ இங்க கொண்டு போறதுக்கு உள்ள வரக்கூடிய ஒரே ஆளு யாரும் இன்ஸ்டிடியூஷன் தான். இப்போ கேள்வி, இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டாங்களா, எப்ப ஆர்டர் போடுவாங்க? அவங்க ஆர்டர் போடுறதுக்கு நான் கூடயே போயிருவேனே, கரெக்ட். பட் அவங்க எப்ப ஆர்டர் பண்ண நமக்கு தெரியாது. இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஃபுட் பிரிண்ட்ஸ் லீவ் ஆகும். ஓகேவா? அந்த ஃபுட் பிரிண்ட் தான் எஃப்இஜி. புரியுதா கோபி? ஓகே, கிளியர் கிளியர். ஒரு ட்ரெண்ட் இப்ப சரன் மேல பிரைஸ் போகுதுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்த உங்களால பிரைஸ பிடிக்கவே முடியாது. நான் சிம்பிளா சொல்லணும்னா ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மேல போயிடுச்சு. ஓகேவா? இந்த இன்ஸ்டிடியூஷன் பை ஆர்டர் போட்டாங்க, டக்கு பிரைஸ் இங்க போயிடுச்சு. உங்களுக்கு சப்போஸ் இன்ஸ்டிடியூஷன் வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க பை போட்டிருப்பீங்க, கரெக்டா? பட் இங்க இவ்வளவு தூரம் போன அப்புறம் உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டிடியூஷன் வந்திருக்காங்கன்னு. எப்படி தெரியும்? இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகும். ஓகே. ஏன்னா அந்த சடனா பிரைஸ் அவ்வளவு பெரிய எக்ஸ்பென்ஷன் மூவ் கிரியேட் பண்ணது ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். ஓகேவா? இப்ப நம்ம இந்த இடத்துல என்ட்ரி இந்த இடத்துல எடுக்க முடியாது. அப்ப எங்க என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்படி சரண் மேல பண்ணால சில ஆர்டர்ஸ் உங்களுக்கு ஃபில் ஆயிருக்காது. அப்ப பிரைஸ் அப்படியே ரிட்ரேஸ் ஆகும். இதுதான் நம்ம என்ன பண்றோம், பிரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு 50% லெவல்ல என்ட்ரி எடுக்கிறோம். ஈக்விட்டி லெவல் 0.786 0.86 அந்த லெவல் எடுக்கிறோம். ஓகேவா? சோ இதை நீங்க பிகைண்ட் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா பிரைஸ் இப்படி போயிருக்கும். ஓகேவா? அப்ப பெஸ்ட் பிளேஸ் டு என்டர் தான் இந்த இடம் தான். Because you don't know how far this will go. கரெக்டா? பட் when you come to retracement you can capture this move. இந்த இடத்துல கண்டே எடுக்கலாம். ஏன்னா 50% லெவலுக்கு வருவான். இந்த இடத்துல நமக்கு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கும். இது வரைக்கும் தெளிவா புரியுதா உங்களுக்கு? கிளியர் கிளியர். இது வந்து ரொம்ப பேசிக் நான் சொன்னது, இப்ப ஃபண்டமெண்டல் பேசிக் சொல்றேன். ஓகேவா? சரியா? இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், நீ வரைஞ்சு பார்க்கறது ரொம்ப ஈஸிப்பா, நான் அப்படி ஹை அண்ட் லோ ஈஸியா மார்க் பண்ணிடுவேன். ஓகேவா? நீ இந்த பேப்பர்ல வரைஞ்சிருவ, ஆனா மார்க்கெட்ல பார்த்தா மார்க்கெட் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், கரெக்டா? எக்ஸாம்பிள் ரியல் டைம் பார்த்து இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. இதுல எந்த ஐ லோன் எடுக்கணும் அப்புறம் ஒரு கேள்வி வரும், இந்த ஐயா இல்ல இந்த ஐட்டு இந்த எடுத்துடலாமா, இதான் கேட்கும். அப்படி நான் நிறைய வாட்டி கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. நம்ம அப்புறமேட்டு என்ன பண்ண, சரி நான் என்ன பண்ண, இந்த வயலட் கலர் ஃபார்ம் வச்சு பாத்தீங்களா, இது கூட வச்சு எடுத்து ஓகே அதெல்லாம் அது விடுங்க, பாஸ் அவுட். பட் எனக்கு இதுக்கு தெளிவா வந்து ஒரு ஹை அண்ட் லோ மார்க் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜோ தான். அவன் என்ன சொன்னானா, நீங்க வந்து ஒரு ஹை அண்ட் லோ ஃபார்ம் ஆகுதுன்னா அங்க வந்து கண்டிப்பா எஃப்இஜி இருக்கணும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ரேட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹை ஃபார்ம் ஆயிருக்கு, கரெக்டா?
ஓகேவா? இந்த இடத்துல லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஹை அண்ட் லோ எடுத்துட்டு பிரைஸ் 50% ஷார்ட் அடிப்பேன் அப்படின்னு நான் சொல்றது வந்து இட் ஆல்சோ ஒர்க். அது எப்படின்னா வந்து காக்கா உட்காந்து பணமான விழுற மாதிரி. ஓகேவா? ஏன்னா என்ன இங்க என்ன கிடையாது சொல்லுங்க. எஃப்இஜி எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. அதனால என்ன அர்த்தம் இங்க இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி இல்ல. இல்ல. ஓகே. ஓகேவா? சோ இன்ஸ்டிடியூஷன் ஆக்டிவிட்டி இல்லாட்டி நீங்க ட்ரேட் எடுக்க கூடாது. ஒன்லி when the retailer goes to the institution you can able to make money. இல்லாட்டி அடி நடுவுல கன்சல்டேஷன் சிக்கி எஸ்எல் அடி வாங்குவீங்க. ஓகேவா? சோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஹை அண்ட் லோ எப்படி நான் மார்க் பண்ணணும் ரியல் டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த லோ வந்து ஒரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணுதோ அதான் நம்மளோட மேஜர் லோ. ஓகே, அந்த லோ நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த எஃப்இஜி ஃபார்ம் பண்ணல ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும் பாத்திருக்கீங்களா? ஃபிராக்டல் ஹை ஃபார்ம் பண்ணணும் பாத்திருக்கீங்களா? 3 பாயிண்ட் 3 பாயிண்ட் ஃபிராக்டல். எஸ், ஃபிராக்டல் ஹை. ஓகே. அதே மாதிரி 3 பாயிண்ட் ஃபிராக்டல் லோ 3 பாயிண்ட் ஃபிராக்டல் ஹை. இதுதான் வந்து நம்மளோட ஹை அண்ட் நம்ம இருக்கக்கூடிய டீலிங் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதுக்கு அப்ப சிம்பிள் இது இந்த கான்செப்ட் பேர் தான் ஆர்டர் ஃப்ளோ லெக். இத லெக்னு சொல்லி யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு சிங்கிள் லெக். சோ ஒரு லெக்னா ஒரு லோ இருக்கணும். ஓகே, ஒரு எஃப்இஜி இருக்கணும், ஒரு ஹை இருக்கணும். சோ அதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு என்ன இருக்கணும்? ஹை லோ. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோ லெக்னு வெச்சுங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஹை கண்டிப்பா இருக்கணும். இந்த ஹை தான் இதோட ஆரிஜின் பாயிண்ட். இந்த இடத்துல இருந்தா ஒரு மார்க்கெட் எப்படி ரிவர்ஸ் ஆயிருக்கு தெரியுதா? நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்றதுக்கு நம்மளால பண்ண முடியாது. இப்ப மார்க்கெட் மேல போயிட்டு வச்சுங்க, இப்படி மேல போயிட்டு இருக்கவன சடனா ரிவர்ஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல நம்மளால கொண்டு வர முடியாது. இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்திருப்பான். ஓகேவா? அது ஒரு தனி கான்செப்ட், அப்புறம் சொல்றது. பட் ஒரு ஷார்ட் டேர்னு, ஒரு சடன் மூவ் அப், இது எல்லாத்துக்கும் இன்ஸ்டிடியூஷன் தான் காரணம். அதை மட்டும் ஆச்சுங்க எப்பயுமே. ஓகேவா? சோ ஒரு ஷார்ட் டேர்ன் நடக்குதுனாலும் சரி, ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்தாலும் சரி, இன்ஸ்டிடியூஷன் தான் காரணம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஆரிஜின் பாயிண்ட். இந்த ஷார்ட் டேர்ன் நடந்து கன்னியூஸா ஒரு எக்ஸ்பான்ஷன் கேண்டில் வருது. அப்ப டபுள் டமாக் ஆயிங்க உங்களுக்கு. சோ இங்க டர்ன் நடந்திருக்கு, எக்ஸ்பாண்ட் நடந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம் இங்க கோபி? ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. கோபி நீங்க அன்மியூட் பண்ணீங்க, நீங்க உங்க நாய்ஸ் வரல, நீங்க அன்மியூட் பண்ணீங்க. ஓகே. சோ இங்க ஒரு ஷார்ட் டர்ன் நடந்திருக்கு, இங்க ஒரு எக்ஸ்பான்ஷன் கேண்டில் நடந்திருக்குன்னா கண்டிப்பா இன்ஸ்டிடியூஷன் இருக்கும். சோ அதனால தான் இந்த ஆர்டர் ஃப்ளோ லெக் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இட் டபுள் கன்ஃபார்ம்ஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? சோ இப்போ ஆர்டர் ஃப்ளோ லெக்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பாயிண்ட். இந்த ஃபேர்ல ஏரியான்னு விட்டுருங்க, அது இப்ப நமக்கு தேவையில்ல. அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட். பட் ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும் வச்சுங்களேன், ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இருக்கும்போது வந்துரும் ஹையர் டைம் ஃப்ரேம் பைஸ்ல போகும்போது. சோ உங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னா ஒரு ஹை இருக்கணும், ஒரு பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோ லெக்னா கீழே போற ஆர்டர் ஃப்ளோ லெக்னா ஒரு ஹை இருக்கணும், ஒரு எஃப்இஜி இருக்கணும், கரெஸ்பாண்டிங் ஒரு 3 பாயிண்ட் லோ இருக்கணும். ஓகேவா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஜஸ்ட் மார்க் பண்றேன். இது வந்து ஆர்டர் ஃப்ளோ லெக்கா? எஸ், ஆர்டர் ஃப்ளோ லெக் டவுன் சைடு பேரிஷ். இது வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோ லெக்கா? ஆர்டர் ஃப்ளோ லெக் இல்ல. அது ஏன் இல்ல? அங்க எஃப்இஜி இல்ல. வெரி குட், அவ்வளவுதான். சோ நல்லா கவனிச்சு, இந்த இடத்துல எஃப்இஜி கிடையாது. அதனால இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ லெக் கிடையாது. ஓகே, பட் இப்போ இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ லெக்கானா? ஆமா. இப்போ இங்க இருந்து இதுல இருந்து இது ஆர்டர் ஃப்ளோ லெக்கா? ஆமா, லெக். இது பேரு புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ லெக். ஏன்னா இங்க இருக்கு, எஃப்இஜி இருக்கு, ஒரு ஸ்விங் பாயிண்ட் ஹை இருக்கு. ஓகேவா? சோ நல்லா வச்சுங்க, இதான் ஒரு லெக். சோ எஃப்இஜி இல்லாம வந்து ஒரு ஹை அண்ட் லோ ஃபார்ம் ஆச்சுனா இதுவும் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான். ஹையர் லோ பிரேக் ஆயிருக்கு, அது வந்து சாதா லெக். எஃப்இஜி வச்சு ஃபார்ம் ஆன ஆர்டர் ஃப்ளோ லெக். சோ உங்களுக்கு எது ஆர்டர் ஃப்ளோ லெக்னு தெரிஞ்சிருச்சா? எஸ், தெரிஞ்சிருச்சு. ஆர்டர் ஃப்ளோன்றது இதுதான். ஓகே. சோ ஆர்டர் ஃப்ளோ லெக் 3 பாயிண்ட் இருக்கணும். ஒரு ஸ்விங் பாயிண்ட் லோ, ஒரு புல்லிஷ்னா ஸ்விங் பாயிண்ட் லோ, எஃப்இஜி ஸ்விங் பாயிண்ட் ஹை. ஒரு பேரிஷ்னா ஃபர்ஸ்ட் ஸ்விங் பாயிண்ட் ஹை, ஒரு எஃப்இஜி, ஒரு ஸ்விங் பாயிண்ட் லோ. கிளியரா? கிளியர். ஸ்விங் பாயிண்டோட லோ அண்ட் அதுதான் இருக்கணும். ஓகே. ஆமா, நடுவுல வந்து எஃப்இஜி இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? சோ தேர்ட் பாயிண்ட் என்ன சொன்னீங்க? அதான் ஸ்விங் பாயிண்ட் லோ, ஸ்விங் பாயிண்ட் ஹை, எஃப்இஜி, அவ்வளவுதான். ஓகே. போத். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஆர்டர் ஃப்ளோ லெக். இது கரெக்ட்டா? ஓகே. சோ இப்போ இதான் வந்து ஒரு லெக். சோ இந்த லெக்ல வந்து ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட், என்ன கான்செப்ட் இருக்குன்னா, இப்ப உங்களுக்கு வந்து ஒரு லெக் ஃபார்ம் ஆகுன்னு வச்சுங்க. அந்த ஏன்னா நான் முன்னாடி சொல்லிட்டு இன்ஸ்டிடியூஷன் பிரசன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து மார்க்கெட்டை இப்படி வந்த பிரைஸ் இப்படி திருப்புறாங்க. ஓகேவா? திருப்பி ஒரு ஸ்ட்ராங்கா கீழ தள்ளுறாங்க. சோ they will make sure price won't comes to this short term level. ஏன்னா இந்த இடத்துல திருப்புறது அவ்வளவு ஈஸியே கிடையாது. இந்த எக்ஸ்பான்ஷன் கூட கொஞ்சம் ஈஸியா வச்சுங்களேன். பட் இந்த இடத்துல ஆல்ரெடி வந்தவங்க சண்டை போட்டு அடிச்சு தோக்கடிச்சு மார்க்கெட் திருப்பணும். சோ they will make sure that price will not come back to this level ever again. சோ நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்த என்ட்ரி மாடலோட ஃபண்டமெண்டல் கோர் கான்செப்ட் என்னன்னா, we are going to keep the SL here. The SL will be
ஓகே இந்த ஓகே இந்த SL எங்க வைப்போம்னா the SL will be placed at the invalidation zone. ஓகேவா? ஜி சப்போஸ் நான் நடத்திட்டு இருக்கும்போது கட் ஆச்சுன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, நான் ரீஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே ஏன்னா டெக்னோ ஓவர் இதை ஹேங் ஆகி சப்போஸ் கட் ஆயிடுச்சு சொன்னேன். சரி ஓகே. இப்போ இதோட அல்டிமேட் அப்ஜெக்ட் என்னன்னா this this அந்த ஸ்விங் பாயிண்ட் which created the FAG will be protected at all case. இதான் பேஸ் பாயிண்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி உள்ள கொண்டு வர போறோம். ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எல்லாமே இன்கார்பரேட் பண்ண போறோம். ஓகே சோ இப்போதான் நான் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போறேன். சோ உங்களுக்கு இப்போ லெக் என்ன தெளிவா ஆர்டர் ஃப்ளோ கிளியர் இருக்கு. ஆர்டர் ஃப்ளோ லெக்னா என்ன கிளியரா இருக்கு. எஸ் தெளிவா இருக்கு. எஸ் கிளியர். ஓகே இப்போ நான் அடுத்து சொல்ல போறது வந்து நரேட்டிவ். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இட் cannot be said in a single வீடியோல சொல்லி தர முடியாது. இட் இஸ் a concept. ஓகேவா? இட் இஸ் a it's a skill actually. இது நம்ம ஓவர்நைட்ல கண்டுபிடிக்க முடியாது. பட் இட் should be developed meanwhile. சோ நான் ஒரு சிம்பிளா சொல்றேன். நான் சொல்றது காமன் சென்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைஸ் வந்து மேல போயிட்டு இருந்தா ஒரு FEG ஃபார்ம் பண்ணிருக்கான். ஓகேவா? சோ வாட் வில் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ்? பிரைஸ் வந்து இட் வில் டேக் தி சப்போர்ட் ஃப்ரம் ஹியர் அண்ட் கோ ஹை. கரெக்ட்டா? திஸ் இஸ் வாட் யூ எக்ஸ்பெக்ட். ஆமா. கரெக்ட்டா? பட் இங்க என்ன ஆச்சு? நம்ம எதிர்பார்த்த பிரைஸ் இங்க வந்தா இங்க ரிஜெக்ட் ஆகல. கீழ உள்ள க்ளோஸ் வச்சிட்டோம். சோ அடுத்த கேண்டிலாச்சு மேல போன்னு பார்த்தா அது இன்னும் கீழ க்ளோஸ் பண்ணி எக்ஸ்பான்ஷன் கேண்டில் இங்க ஒரு FEG ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேவா? So literally after this candle get completed, you can say that price is no longer respecting this FEG. Right or wrong? கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் அதாவது இந்த பிசில இருந்து பிரைஸ் மேல போகணும்னு எதிர்பார்த்தேன். பட் எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல பிரைஸ் மேல போகல. அது மேல போகாட்டியும் பரவாயில்ல. என்ன பண்ணுச்சு? ஆப்போசிட் சிபி ஃபார்ம் பண்ணிடுச்சு. சோ இந்த சிபி எப்ப கன்ஃபார்ம் பண்ணுவீங்க ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் தி கேண்டில். ஓகே இந்த கேண்டில்னு சொல்லுவீங்க. அப்ப இந்த கேண்டில் ஃபார்ம் முடிஞ்சு என்ன சொல்லலாம்? இனிமேல் இது வொர்க் ஆகாதுன்னு சொல்லலாம். கரெக்ட்டா? ஓகே அது வொர்க் ஆகாது. ஓகே அப்ப இந்த மார்க்கெட் எப்படி போப்போ நீங்க அஸ்யூம் பண்ணலாம்? டவுன் சைடு. இனிமே மார்க்கெட் கீழ தான் போணும் அஸ்யூம் பண்ணலாம். from which candle onwards? இந்த vertical candle போட்டுக்கனா? So from this candle onwards you can confirm that market is going to go downward unless until it is proven otherwise. ஓகே. இப்ப திருப்பி இங்க இருந்து மேல போயிடுச்சுனா ஓகேவா? So okay. Okay. So என்ன சொல்லுவேன்? When this candle start to form, I can confirm that after this candle, நம்ம வந்து we are going to go for a bearish move. Till this. ஏன்னா நான் அந்த நீங்க நரேட்டிவ் பாத்தீங்க உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. இந்த ரெசிஸ்டன்ஸ் கிடையாது எனக்கு. இப்போ இந்த பிரைஸ் கீழ வருதுன்னா ஓகே இந்த இடத்துல இன்வாலிடேட் பண்ணிடுச்சு ஓகே. பட் கீழ வரதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா எதுவுமே ரெசிஸ்டன்ஸ் கிடையாது எனக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்ல. எல்லாம் லிக்விடிட்டி தான். ஆப்போசிட் பீரியட் எதுவும் கிடையாது எனக்கு. So I can confidently say that price will come down definitely. Okay வா? Now என்ன பண்ண I'm just going to one time frame lower. சொல்லுங்க போய் சொல்லுவீங்களா? இங்க ஒரு சின்ன ஒரு இது நான் அந்த வீடியோ பாக்கும்போது லிக்விடிட்டி கலெக்ஷனுக்கும் அண்ட் ரீட்ரேஸ்மென்ட்டுக்கும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இங்க என்ன ஆக்சுவலி என்ன சொல்றாங்க? இப்போ இதுவே இது லிக்விடிட்டி அது ஒரு தனி பெரிய டாபிக் நான் தனியா சொல்றேன் அது. ஓகே. அத சொல்றேன் அதுதான் இந்த வீடியோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ். சோ நம்ம தனியா பாப்போம். அதான் சொன்னேன்ல நீங்க எனக்கு இந்த இது விட்டுருங்க. பட் ஒரு வீடியோ பார்த்து முடிச்சோனே क्वेश्चंस வந்து எப்பவுமே ஜெனரிக்கா இருக்க கூடாது. இப்போ என்ன அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா நல்லா பொறுமையா பாத்துறீங்க. ரிட்ரேஸ் அந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ் ரிட்ரேஸ் பண்ணா. ஆமா. ஓகேவா? எனக்கு இந்த ரிட்ரேஸ் எனக்கு புரியல கார்த்திக் சொன்னா ஐ am glad to say that actually. ஓகேவா? ஓகே. பட் ரிட்ரேஸ் பண்ண என்னன்னு கேக்கும்போது வந்து இட்ஸ் அகைன் ஸ்கொயர் 1 க்கு போறது. ஓகே. ஓகே சரி ஓகே ஃபைன். நான் நவர்லெஸ் நான் பாத்துக்கலாம். சரி பட் இதுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்றேன்? I'm just going to daily time frame now from this onwards. இப்போ என்ன பண்றேன்? எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிறேன்? பிரைஸ் வந்து எனக்கு ஓகே ஆஃப்டர் திஸ் I can confirm the price is going to go lower. பட் இங்க சாட் என்னன்னா இந்த இடத்துல நமக்கு இங்க எதுவுமே நமக்கு வந்து இதுக்கு ஃபார்ம் ஆகல. லெக் எது ஆர்டர் ஃப்ளோ ஃபார்ம் ஆகல. ஏன்னா நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்? எனக்கு வீக்லில வந்து I am going to go downwards. கரெக்ட்டா? இந்த லைனுக்கு அப்புறம் bearish power முடிவு பண்ணிட்டேன். பட் நான் என்ன பண்ண கூடாது? I should not go for a இப்போ I should not look for a buy entries. So என்னன்னா இப்போ இந்த இடத்துல buy entries வந்தா I should neglect that. ஏன்னா எனக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் என்ன சொல்லுது? தெளிவா நான் கீழ போறேன்னு சொல்லுது. அப்ப இந்த இடத்துல இருந்த பை எல்லாம் என்னது? ஷார்ட் டர்ம்ஸ் எல்லாமே. until the price reaches this here. ஓகேவா? இந்த இடத்துக்கு வர வரைக்கும் எனக்கு எல்லாமே எனக்கு bearish தான். சோ நான் இப்போ bullish entry பத்தி யோசிக்க கூடாது. சோ இப்போ நான் வந்து ஐடியலா என்ன பண்ணா ஓகே I am just look for from here to here. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன bearish leg இங்க ஃபார்ம் ஆச்சு. கரெக்ட்டா? இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்ட்டா உங்களுக்கு? சோ
நான் என்ன சொன்ன முன்னாடியே இந்த நம்மளோட ஃபர்ஸ்ட் லெக் கரெக்ட்டா? ம். இப்போ இந்த லெக்குக்கு நான் 50% நான் என்ன பண்றேன்? நான் ஜஸ்ட் புட்டிங் த இது. ஓகேவா? when the price reaches 50%, ஓகேவா, I should make a short orders. பட் இந்த இடத்துல ஐடியலா பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எல் அடிச்சிருக்கு. ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான். இது அது தப்பு கிடையாது. இங்க வச்சோன்னா இங்க பார்டர்ல மிஸ் ஆயிட்டு திருப்பியும் பிரேக் ஏன் வந்துட்டு ஃபைனலா இங்க எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. நெவர்தலெஸ் நோ இஷ்யூஸ், நோ டவுட். ஸோ இந்த ஒரு எஸ்எல் நம்ம வாங்கிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா இப்போ நமக்கு இங்க ஒரு லெக் ஃபார்ம் ஆயிருக்கு கரெக்டா? கரெக்ட். இந்த லெக் நான் எடுக்கல, நான் வந்து இட்ஸ் ஆல்சோ ஆல்ரெடி இன்சைட் திஸ் ட்ரேட். ஓகே. ஓகேவா? ஸோ நீங்க இதையும் நீங்க எடுக்கலாம். இப்போ நீங்க இது எடுத்தீங்கன்னா இந்த ஐ எடுத்துங்க, இதோட லோ இந்த லோ கரெக்டா? கரெக்ட். 50% வந்துட்டோம். ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல 50% என்ட்ரி நான் போட்டு if I keep my stop loss here, இதான் என்னோட ஃப்ராக்டல் ஹை, அது ப்ரொடெக்டட் லோ. I can easily manage to get 1:2 கரெக்டா? நான் அச்சீவ் பண்ணிடுப்பேன் ரெண்டே நாள்ல. டார்கெட் எவ்வளவு போறீங்க இருக்கு? 1:2 2.4 வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா? ஸோ இதான் என்னோட ஹை. அதாவது இந்த எஃப்இஜி ஃபார்ம் பண்ண உருவாக்கப்பட்ட ஹை இது. இது கீழே வருது. நான் ஆக்சுவலி நான் வேற எதுவும் பார்க்கவே இல்லை, வேற ஹையர் டைம் ஃப்ரேம் எதுவும் பார்க்கல. ஜஸ்ட் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ மட்டும் வச்சு ட்ரேட் எடுத்துட்டு இருக்கேன் நான். இங்க ஒரு ரெஸ்பெக்ட் ஆச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது அடுத்த லெக் இங்க ஒரு லெக் ஃபார்ம் ஆச்சு கரெக்டா? இந்த லெக்ல என்ன பண்ணேன், இந்த ஹையும் அதோட லோ, அதோட ஸ்விங் பாயிண்ட் லோ இந்த இடத்துல போட்டு இந்த இடத்துல 50% பிரைஸ் டச் பண்ணுச்சு. டச் பண்ணி ஆக்சுவலா நம்ம அடுத்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்போம். இது 50%ல என்ட்ரி கொடுக்கலாமா, இல்ல 60 வெயிட் பண்ணலாமா, இல்ல 70 வெயிட் பண்ணலாமான்னு சொல்லி யோசிப்போம். பிகாஸ் when I increase the entry point, the RR increases dramatically, drastically. ஓகேவா? பட் as of now let's limit to 50%. இதெல்லாம் பேக் டெஸ்ட்ல நம்ம டேக் எடுப்போம் நம்ம. ஓகேவா? இப்போ it already gave 1:2 நமக்கு. சோ இந்த ரேட் விட்டுருங்க. இப்போ அடுத்து பாருங்க, செகண்ட் இந்த இடத்துல வந்து என்ன நமக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு லெக் ஃபார்ம் ஆகி தெரியுதா? எஸ், லெக் ஃபார்ம் ஆயிருக்கு. திஸ் இஸ் வெரி பிக் லெக். ஓகே, பாத்துக்கிறீங்களா? கரெக்ட். இதுக்கு நமக்கு வந்து என்னச்சு, ஹையர் பாயிண்ட் ஃபார்ம் ஆச்சு, லோவர் பாயிண்ட் ஃபார்ம் ஆகவே இல்ல. அப்படியே பிரைஸ் கீழ போயிட்டே இருந்தான். ஓகேவா? ஓகே, சோ ஒன் செகண்ட். இது டெய்லி டைம் ஃப்ரேம் ட்ரேட் ஆச்சுங்க. நான் வரேன். ஓகேவா? சோ ஃபார்ம் ஆயிட்டே இருந்தான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாயிண்ட் வெயிட் பண்ணி ஆகணும். வெயிட்டிங் ஃபார் மந்த் ஆக்சுவலி, I mean for weeks. Then price rejected. Then price touched this 50%. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி இது கொஞ்சம் லோ ப்ராபபிலிட்டி, ஏன்னா உள்ள வரும்போது பிஸியோட வரும். ஓகேவா? சோ கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். பட் ஸ்டில் இட்ஸ் ஹைலி ஹையா இருக்கனால இங்க நம்ம எஸ்எல் ஓபன் கரெக்ட்டா என்ன சொல்லிருக்கேன், என்ட்ரி பாயிண்ட் 50%, எஸ்எல் வந்து இங்க வைக்கணும் கரெக்ட்டா? அது ஹை, அந்த இன்வெல்டேஷன் ஜோன், இது ஆரிஜின் பாயிண்ட் இந்த எஃப்இஜிக்கு. இப்போ இது நான் வச்சேன்னா till up to where I can able to target minimum here. ஓகே. What happened? கொடுத்துட்டோம். டன்னா உங்களுக்கு. இப்போ இதே மாதிரி இப்போ இந்த ட்ரேட் எடுத்துங்க. இது கூட பார்டர்ல எஸ்எல் அடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஆக்சுவலி. எஸ். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணாம இங்க இருந்து எஸ்எல் எடுக்கலாமா இல்ல இங்க இருந்து எடுக்கலாமா ஒரு முடிவு பண்ணணும் நம்ம. ஓகேவா? அத நம்ம அத ஃபர்தர் நம்ம பண்ணுவோம். பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதான் இந்த எஸ்எலோட ஆரிஜின் பாயிண்ட் தான். பட் நல்ல கன்ஃபியூஸ், இங்க ஷார்ட் டர்ன் எங்க இருந்து ஷார்ட் டர்ன் ஆயிருக்கும். இதான் ஷார்ட் டர்ன் பாயிண்ட், தெரியுதா? ஓகே. ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேடுக்கு நான் இது போட்டு வந்தேன். கார்த்திக், அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து அந்த எந்த எஃப்இஜி கிரியேட் ஆயிச்சோ அதுக்கு ஹையும் லோ தான். ஆமா ஆமா, எக்ஸாக்ட்லி. அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் இதான். அதுக்கு ஏத்த மாதிரி you should manage your risk. ஓகே ஓகே. ஓகேவா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த எஃப்இஜி வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கான். ஓகேவா? பட் நீங்க ஐடியலா பாத்தீங்கன்னா இதோட ஷார்ட் டர்ன் ஒரு டர்ன் ஆயிருக்கு, தெரியுதா? இங்க தான் இது வந்து போற போக்குல வந்து டர்ன். ஓகேவா? சோ இத நம்ம இதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணி நமக்கு ஃபைன் பண்ணனும். பட் ஜஸ்ட் இப்போ இது வந்து இந்த எஃப்இஜியோட ஃபர்ஸ்ட் இன்வென்ட் இங்க 50% என்ட்ரி கொடுத்திருக்கானா? ஆமா. we take the entry here, we keep the SL here. again இது ஒரு 1.69 இங்க வரைக்கும். பட் இவனோ 1:2 அசால்ட்டா கொடுத்துட்டோம். ஓகே. ஓ லிட்டரலி இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு SL வாங்குவோம் நம்ம கரெக்ட்டா? ஓகே. பட் 1 2 3 trades with success actually. எஸ், ஓகே. ஓ நீங்க நல்ல கவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க நினைக்கலாம் என்னப்பா இது ஃபார்ம் ஆகும், இது வந்து அடுத்து சொல்ல இது வந்து டெய்லி. ஓகே, இது வந்து டெய்லில மட்டும் தான் போட்டுருக்கேன் இப்ப நான். ஓகே. இப்போ என்ன பண்றேன் நான் வந்து, இப்போ ஒன்ஸ் எனக்கு வந்து இந்த எஃப்இஜி இங்க என்ட்ரி எடுத்துட்டேனா, இப்போ இந்த இடத்துல வெர்டிகல் லைன் போடுறேன். அடுத்து இங்க ஒரு என்ட்ரி எடுத்துட்டேனா, இங்க ஒரு வெர்டிகல் லைன் போடுறேன். அடுத்து இங்க ஒரு என்ட்ரி எடுத்துட்டேனா, இங்க வெர்டிகல் லைன் போடுறேன். இப்போ என்ன பண்றேன், அப்படியே இந்த எல்லா என்ட்ரில I go going to 4 hour. ஓகே.
ஓகேவா? ம். ஓகே. ஃப்ராக்டல் பாயிண்ட். கான்செப்ட் இப்போ 4 ஹவர்ல அப்ளை பண்ண போறோம். ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ராக்டல் பாயிண்ட் இங்க ஒரு கலை இங்க இருந்து எடுப்போம், அடுத்து அங்க இருந்து போவோம் நம்ம. ம். ஓகேவா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னு சொன்னா நான் உங்களுக்கு நானு ம். ஆ இங்க என்ட்ரி எடுத்துருவேன் நான் இந்த ட்ரேடுக்கு. அந்த ட்ரேட் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு. எஸ்எல் இங்க சேஃபா இருக்கும். சோ இப்ப 4 ஹவர்ல ஒரு ஷார்ட் டர்ம் ட்ரேட் ஆச்சா? ஓகே. 4 ஹவர்ல ஒரு ஷார்ட் டர்ம் இருக்கு. ஆமா. இவனோட ஃப்ராக்டல் பாயிண்ட் இது. பட் இது ரிவர்ஸ் ஆகவே இல்ல. 50% வரவே இல்ல. வராம கீழ இல்ல. போட்டான். ஓகே. இங்க வந்திருக்கான். இங்க தொட்டுருக்கான் கரெக்ட் 50 பாயிண்ட். பட் அவன் 50 பாயிண்ட் வரது மட்டும் நமக்கு ஆப்போசிட் எஃப்இஜி கிரியேட் ஆயிட்டான். ஓகே. கீழ. ஓகே. லெக் ஆமா. ஏதோ ஸ்ட்ராங்கா உள்ள வரான் ஆப்போசிட் வச்சு. சோ வி ஷுட் பி சஸ்பிஷியஸ் ஹியர். ஓகே. ஓகேவா? சோ அகைன் அப்ப திருப்பி என்னாச்சு இங்க பாருங்க. இங்க ஒரு லெக் ஃபார்ம் பண்ணிட்டான். சோ இது நம்ம டவுட் இங்க ஒரு லெக் ஃபார்ம் ஆயிருக்கானா? ஆமா. சோ கீழ நம்ம இது எடுத்துப்போம். பட் திஸ் வில் பி எஸ்எல் ஹிட் ஆக்சுவலி. ரெண்டுமே எஸ்எல். ஓகே. இது இல்ல இது நம்ம அவாய்ட் பண்ணிருப்போம் ஆக்சுவலி. ம். ஏன்னா வந்து திஸ் ஏன் அவாய்ட் பண்ணிருப்போம்? இது உள்ள வரும்போது எனக்கு என்ன பண்ணிட்டான்? ஈ ஃபார்ம்டு எஃப்இஜி பிசி. எனக்கு ஸ்மூத்தா வரணும் உள்ள. அவன் ஷார்ப்பா வரக்கூடாது. ஓகேவா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 50% வந்தா எனக்கு. ஓகேவா? சோ என்ன பண்ணிருப்பேன் நானு இந்த இடத்துல ஏன்டா இந்த 50% என்ட்ரியா? எஸ்எல் பி ஹியர். ஓகே எனக்கு வந்து 1:1 கொடுத்தா அவர் ரிவர்ஸ் எஸ்எல் அடிச்சிட்டான். ஓகே ஐ அக்ரி திஸ் எஸ்எல். நோ டவுட் இன் இட். ஆனா இப்ப அடுத்து இந்த லெக் பாருங்க. ஸ்ட்ராங் லெக். இந்த லெக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 50% கொடுக்கவே இல்ல. சோ நீங்க இந்த விட்டுறணும் நீங்க. அடுத்து இந்த 50% வந்துச்சா? நல்லா கவனிங்க இந்த 50% உள்ள வரும்போது எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்க ஏதாச்சும்? இல்ல. ஆனா இங்க வரும்போது என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்க எஃப்இஜி ஆப்போசிட். அப்ப இந்த மாதிரி ட்ரேட் அவாய்ட் பண்ணனும். பட் இந்த ட்ரேட் நீங்க எடுக்கணும். ஓகே. ஓகே. சோ என்ன பண்ணி இப்ப இந்த ட்ரேட் பாருங்க. இந்த வந்துச்சா? என்ன பண்ண இந்த இடத்துல நம்ம வந்து we should go for entry. ஓகே. Keep yourself here and write the trend. திருப்பி கொடுத்தானா? ஓகேவா? ஓகே. முடிஞ்சா? இப்ப அடுத்த லெக். அடுத்து என்ன சொன்னா இந்த இடத்துல சொன்ன லெக் சொன்னேன். பட் இதுல என்ட்ரி தரவே இல்ல. அவன் அப்படியே கிளம்பினவன் தான். அப்படியே போயிட்டான். ஓகேவா? ஓகே. சோ இது மாதிரி தான். சோ இது எப்படின்னா உங்க டெய்லி கூட இது இங்க நீங்க அடுத்த மத்த லெக்ஸ் தான் பார்க்காதீங்க ஆக்சுவலி. பட் சொல்ல இது இந்த இடத்துல கூட நம்ம பார்க்கலாம் ஜெனரலா. ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எஸ்எல் அடி வாங்குது. பட் நீங்க திருப்பி சொல்வேன் அந்த ரிட்ரேஸ்மென்ட்ல வரும்போது எஃப்இஜி வரக்கூடாது. ஓகே. ஓகேவா? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ராக்டல் ஒர்க் ஆகல. இப்ப இதான் என்னோட ஃப்ராக்டல் பாயிண்டா இருக்கும் கரெக்ட்டா? இப்ப இந்த ஃப்ராக்டல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதான் கரெக்ட்டா? ஃப்ராக்டல் 50 அதுக்குள்ள வரும்போது எஃப்இஜியோட வரக்கூடாது பிரைஸ். எஃப்இஜி வந்துட்டோம். இட் should be very smoothly riding. அப்படி எஃப்இஜியோட வந்தானா I should avoid the trade. ஓகே. நான் இப்ப பிப்ரவரி மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ப இப்ப நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் கூட பாருங்க. எஸ்எல் 2 எஸ்எல் அடிச்சிச்சு கரெக்ட்டா? 1 2 3 4 மொத்தம் 4 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். ஓகேவா? 2 எஸ்எல் 4 ப்ராஃபிட். ஓகே கோபி? ஓகே 2 எஸ்எல் 4 ப்ராஃபிட். 4 ப்ராஃபிட். இப்ப நீங்க 4 முன்னே வைங்களேன். பிறகு உங்களுக்கு you will be out of 7 trades 4 trades of profit. So 57% accuracy நம்மளுக்கு with 1:2. This is more than enough for our target. இது வந்து ஒரு சிங்கிள் பேர்ல. ஓகே. இதே மாதிரி நம்மளுக்கு மல்டிபிள் பேர்ஸ் வரும் நம்மளுக்கு. ஓகே. ஓகேவா? சோ நான் இப்ப பல எக்ஸாம்பிள் காமிச்சேன். ரீசன்ட்ல செம்ம எக்ஸாம் செமையா கொடுத்திருந்தாங்க. ஏன்னா ஒரு லெக் தான் நமக்கு. ஆல் வி நீட் இஸ் ஜஸ்ட் நான் அகைன் வீக்லி போறேன் பாருங்க. இப்ப அகைன் அதே கேஸ் இங்க பிரைஸ் வருவானா? ஓகே. இப்ப நீங்க இந்த எக்ஸாம்பிள் பாத்துட்டு வந்தோமா நம்ம? சாரி இதான் பாத்துட்டு வந்தோமா? ஆமா ஆகஸ்ட் 2024. ஆமா இது தான் பாத்துட்டு வந்தோம். இப்ப இந்த பாருங்க அதே திருப்பி இந்த லோவருக்கு வருவானா பிரைஸ்? கண்டிப்பா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணிருக்கான். இந்த லிக்விட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கீழ வச்சிருக்கான். So after this candle you just go to daily time frame. பாருங்க. அகைன் இங்க இந்த இடத்துல ஒரு டர்ன் ஃபார்ம் ஆகுதா? ஓகே. அந்த டர்னோட ஆரிஜின் பாயிண்ட் கரெக்ட்டா? கரெக்ட். உள்ள பிரைஸ் வரும்போது எஃப்இஜி இல்லாம வரானா? வராமா? ஆமா. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போடுங்க. 50% என்ட்ரி. எஸ்எல் ஹியர். 1:2 அசல்ல எடுத்துறோம். இப்போ என்ன பண்ண அப்படியே நான் என்ன பண்றேன் இது அப்படியே 4 ஹவர்ல மாத்திரே இருங்க. ஓகேவா? ஆஃப்டர் மை என்ட்ரி
மை என்ட்ரி சி. ஓகே சாரி, நான் என்ட்ரி இங்கே என்ட்ரி எடுத்திருக்கேன். ஆஃப்டர் மை என்ட்ரி எங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு லெக் ஃபார்ம் ஆகிறோம். ஃபர்ஸ்ட் லெக் கரெக்டா? ஓ சாரி சாரி சாரி. ஓகேவா? ஸோ என்னாச்சு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இங்க இங்க இந்த இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெக் வந்து எஸ்டி ஃபார்ம் ஆனா. ஓகே, இதான் நம்மளோட பாயிண்ட் கரெக்டா? இங்க லிட்டரலி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள வரும்போது எஸ்டி இல்லாம வந்துட்டான் நம்மளுக்கு. ஸோ வில் பி ஹோல்டிங் த ட்ரேடு. அதுக்கப்புறம் எஸ்டி ஃபார்ம் பண்ணோம், நம்ம கொஞ்சம் பயந்துருப்போம் கரெக்டா? ஆனா ஸ்டில் எஸ்எல் அடிக்காம என்ன டிபி கொடுத்துறான் கரெக்டா? நம்மளுக்கு கொடுத்தானா? கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன டெய்லியில ஒரு டிபி, 4 ஒரு டிபி. ஓகே. And you can able to see every time the leg forms, you will continue. இப்போ நான் ஹைட் பண்றேன் ஜஸ்ட் ஒரு நிமிஷம்ங்க. இப்போ இங்க ஒரு 1:2 இங்க 1:2 ஓகேவா? within a 2 days டைம் இங்க அடுத்து பாருங்க, அடுத்து இந்த லெக் பாருங்க, இந்த லெக்ல 50% என்ட்ரி. பட் ஃபியூச்சர்ல வர கொஞ்சம் லோ ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ இந்த லெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமயா பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த லெக் எடுத்தீங்கன்னா ஓகே, you go to this leg. ஓகேவா? என்ன பண்றான்? 50% சும்மா வரானா? ஓகேவா? you take the entry. இங்க தான் FEG கன்ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. ஓகே. இங்க வச்சா அங்க ட்ரேட் ட்ரிகர் ஆகவே இல்ல. இங்க வச்சீங்க 50% வந்துட்டா இங்க என்ட்ரி போடுவீங்க. அவ்வளவுதான். டிபி 1 அசால்ட்டா கொடுத்துட்டோம். அகைன் சோ எங்க இப்ப இந்த ட்ரேட் இது ஒரு சம ட்ரேட் ஆக்சுவலி. ஓகேவா? இந்த மாதிரி ஷார்ட் நடக்குது பாத்தீங்களா? ஒரு பிசி ஃபார்மேட் சிபி ஃபார்மேட், அந்த சிபியோட 50% சூப்பர் ட்ரேட் அதெல்லாம் சூப்பரா வரும். ஓகே. So what we are going to check is how much we can able to expect from this trend of entries. ஓகே. ஓகேவா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் டைரக்ஷன்ல ஃபார்ம் ஆற ஆர்டர் ஃப்ளோ லெக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அவ்வளவுதான். புல்லிஷ் பார்க்கணும், பியரிஷ் பார்க்க கூடாது. இப்போ வீக்லி டெய்லி எனக்கு பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ 4 ஹவர்ல நான் பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ லெக்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆமா. புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ லெக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுனா it will be going to sidelines. இப்போ நான் இந்த ட்ரேட் இங்க போய் எடுக்கல, ஏன்னா வீக்ல இருந்து கீழ வந்துட்டு இருக்கான். சோ இப்போ மேல இருந்து இந்த வீக் எடுத்து இங்க இருந்து ஒரு 1:2. ஓகேவா? 1.3 கொடுத்திருக்காங்க. இப்போ அடுத்து இந்த லெக் பாருங்க, இங்க ஒரு லெக் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. நான் ஜஸ்ட் உங்களுக்கு லெக் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். இது ரேண்டமா எடுத்துட்டு இருக்கேன் நான் இன்னும் கொஞ்சம். ஆமா, லாங் எடுக்க கூடாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த லெக் எடுத்தீங்கன்னா 50% அந்த லெக் இது. பட் இங்க லாங் பே பண்ண கூடாது. ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து டவுன் சைடுல இருக்கு. ஆமா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேபி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இவங்க என்ட்ரி ட்ரிகர் ஆகல. நீங்க இங்க போட்டு இங்க வச்சிருப்பீங்க. 50% வந்தா ஒரு அடி கீழ போயிட்டான். பட் உங்களுக்கு அந்த அதான் இது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பெரிய எஸ்எல் வைக்கிறனால ட்ரேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொசிஷன் அர்த்தம். உங்களுக்கு கை விட்டு போயிடுச்சு. ஓகேவா? நீ ட்ரை பண்ணிக்கலாம். பட் இன்னும் என்ன சொல்லணும்னா, சப்போஸ் 50 இங்க இருக்கு வேண்டாம், அப்பயும் ட்ரை பண்ணலாம் நம்ம. எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த லெக் பாருங்க, இது சூப்பர் லெக் ஆக்சுவலி. இது இந்த கடைசி இது ஒரு எஸ்டி தெரியுதா? இந்த மாதிரி எஸ்டி ஃபார்ம் பண்றா சூப்பரா கொடுப்பான் நம்மளுக்கு. முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம இங்க மட்டும் எடுத்துட்டு இருந்தோம். இப்போ சில டைம் எனக்கு தொட மாட்டான். அப்ப என்ன பண்ணி இங்க ட்ரேட் எடுங்க, அவ்வளவுதான். 50% ஒரு ஷார்ட். இது ரெக்கார்டிங் போயிட்டு நினைச்சிருக்கு. ஓகே, இங்க ஷார்ட், அவ்வளவுதான். ஓகே, அப்படியே எங்கெங்கெல்லாம் எஸ்டி ஃபார்ம் ஆகுதோ யூ ஜஸ்ட் லுக் ஃபார் தி என்ட்ரி. அவ்வளவுதான் கோபி. ஓகேவா? தெரியுதா? எஸ்டி ஷார்ட் டர்ன் ஷார்ட். நான் வந்து அப்படி எங்க எஸ்டி ஃபார்ம் ஆகுது அங்க தான் எடுக்கிறேன், அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம ஜஸ்ட் பேட்டர்ன் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நான். பட் பிகின் தி ஸ்கிரீன் ஐ நோ இது வந்து 1:1.5 ரிவர்ஸ் எஸ்எல் அடிச்சிட்டான். ஓகே, இங்க இப்போ இங்க ஒரு எஸ்எல் அடிச்சிருக்கோம். பட் நான் ரொம்ப ரேண்டமா போயிட்டு இருக்கேன். பட் இன்னும் ஸ்ட்ரக்சரா போனா இன்னும் சூப்பரா எடுக்கலாம் நம்ம. அலர்ட். இப்போ இந்த இடத்துல ஒரு சூப்பர் எஸ்டி தெரியுதா? கண்டிப்பா டிபி கொடுப்பாங்க. தெரியுதா? இது நீங்க போட வேணாம், நீங்க பார்த்தாலே தெரியும். ஒரு ஷார்ட் டர்ன் இது இருந்து 50% மார்க் பண்ணி கண்டிப்பா 50% இங்க வரும். இங்க என்ட்ரி எடு, இது டிபி, அவ்வளவுதான். ஓகே, லிட்டரலி ஒரு பிரேக்கர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. அதான் அடுத்து இங்க ஒரு கீழ வரான், நம்ம என்ட்ரி இங்க இருந்து போட்டு கண்டிப்பா இங்க என்ட்ரி கொடுத்திருப்பான் நம்மளுக்கு. ஓகே, அது எஸ்டி ஃபார்ம் ஆல. பட் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே, என்ட்ரி தரல நம்மளுக்கு. ஓகேவா? சோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். இந்த என்ட்ரி உங்களுக்கு சூப்பர் என்ட்ரி, இங்க என்ட்ரி கொடுத்திருக்கான் உங்களுக்கு. பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? இந்த லெக்ல இருந்து அதாவது அந்த எஃப்இஜி ஃபார்ம் ஒரு அதான் கோபி ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன் பாத்தீங்களா? என்ன கேள்வி கேட்டேன்? அந்த ஸ்ட்ரக்சர்ல ஹை அண்ட் லோ எப்படி மார்க் பண்றதுன்னு. ஹை அண்ட் லோ should be have a FEG, அவ்வளவுதான். அதை நீங்க மார்க் பண்ணீங்கன்னா தேட பிடிச்சிடலாம். ஓகே, புரியுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த FEG வராம இருந்தா பெஸ்ட். ஓகே, கரெக்ட். உள்ள வரும்போது அப்படி வந்துச்சுன்னா you should look for some more confirmation. அவசரப்படாத.
உள்ள 50% முன்ன எடுக்காத, இந்த இடத்துல ஒரு சிஎஸ்டி ஃபார்ம் ஆச்சு, இப்ப நீ எடு. அது மாதிரி யூ கேன் டிஃபைன் தி ரூல்ஸ். ஓகே, திஸ் ரூல் இங்க தெரியுதா? அவ்வளவுதான். அது மாதிரி டில் இப்போ இது வரைக்கும் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இதே என்ட்ரில நம்ம வந்து 2 ட்ரேட் எடுத்துருக்கோம் நம்ம. ஓகே. தே ஸ்டில் ரன்னிங். ரன்னிங் போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? சோ இத தான் நம்ம என்ன பண்ண போறோம்? we are now going to do the back testing and we இத பொறுமையா உள்ள கொண்டு போய் we are going to frame the very good rules actually. ஒரு கர்வ் ஃபிட் பண்ணாம நம்ம வந்து டிபிக்காக நம்ம ஃபிட் பண்ணாம நம்ம எங்க வச்சா நல்லா வருது. சம்டைம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க 0.5% வேணாப்பா 0.618 எடுக்கலாம்னு 0.5 ஸ்வீட் பார்ட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இது நல்ல பெட்டர் ஆர்ஆர் கொடுக்குது. கண்டிப்பா பிரைஸ் வந்து 618 வந்துடுறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா that will be more like additional இதுதான் நம்மளுக்கு. ஓகே. இது அதான் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி. அதான் போட்டேன். மேக்ஸிமம் எது வரைக்கும் வந்திருக்கான்? அடுத்து 0.71 எனர்ஜி அது 0.786 0.71 ஜே 0.71 ஜி 0.71 0.71 0.71 0.79 அப்படி வெச்சுக்கோங்க. கார்த்திக், எனக்கு இப்போ நீங்க யூஸ் பண்ற அந்த இண்டிகேட்டர் கோடிங் அனுப்ப முடியுமா? எந்த இண்டிகேட்டர் கோடிங் கோபி? இந்த சிபி பிசி கண்டுபிடிக்கிற அந்த எஃப்இஜி. அது ஒண்ணு இல்ல, அது இம்பேலன்ஸ் பை வுல்ஃப் ட்ரேடர்னு ஒருத்தர் வருவான். அப்படியா? ஒரு நிமிஷம். இண்டிகேட்டர் போனீங்கன்னா இம்பேலன்ஸ் பை வுல்ஃப் ட்ரேடர். ஓகே. அதுலயே அந்த ஆரோ மார்க்லாம் வந்துரும்ல, அது உங்களுக்கு நீங்க கோடிங் அது எனக்கு தனி இண்டிகேட்டர். அது கூட அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இண்டிகேட்டர் பாருங்க, நம்ம அப்புறம் வரலாம். கொஞ்சம் பெரிய மேட்டர் இல்ல. நேம் சொல்லுங்க. இம்பேலன்ஸ் பை வுல்ஃப் ட்ரேடர். பை வுல்ஃப். ஷிட். வரலையே. ஓகே. ஓகே ஜி. ஃபெப்னு போடுறேன் ஜி, போதும் போங்க. ஏன்னா ஸ்பேஸ் ரொம்ப பெருசா ஆக்குபை பண்ணுது. செலக்ட் பண்ண போறதே இவ்வளவுதான். ஓகே சரி ஜி, நீங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம பேக் டெஸ்ட் கண்டினியூ பண்ணலாம்.